அனைவருக்கும் வணக்கம். மாணிக்க வீணை அத்தியாயங்கள் 46 மற்றும் 47. காஞ்சி மாநகரத்தின் எல்லையை சாளுக்கிய படைகள் வந்தடைந்தன. படைகள் வருவதற்கு 5 நாட்களுக்கு முன்பே செய்தி கோட்டைக்குள்ளும் எட்டியது. அதற்கு முன்பே கோட்டை கதவுகள் மூடப்பட்டு விட்டன. உதயச்சந்திரனும் மற்றும் படை துணைத் தலைவர்களும் கலந்து ஆலோசித்தனர். 30 நாட்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் சேமிப்பில் இருந்தன. உணவை வீணாக்காது பயன்படுத்துமாறு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. ரகசிய வழியின் மூலம் சென்று நாம் சாளுக்கிய வீரர்களை எதிர்க்கலாமே என கூறப்பட்ட யோசனையை உதயச்சந்திரன் நிராகரித்தார். கோட்டைக்கு வெளியே செல்லும் ரகசிய வழியை சித்திரமாயன் தெரிந்து வைத்திருக்கிறான். அந்த வழியை சாளுக்கியர்களுக்கு காட்டிக் கொடுத்து கோட்டைக்குள் வரச் செய்வதை ஓர் ஆயுதமாக சித்திரமாயன் கையாளப் போகிறான். அது எனக்கு தெரியும். அதனால் ரகசிய வழியை நாம் பயன்படுத்தக்கூடாது வீரர்களே என்றார் உதயச்சந்திரன். காஞ்சியில் மூத்த அறிஞர்கள் சபை மண்டபத்தில் கூடினர். அவர்கள் பலவாறு விவாதித்தனர். நெருக்கடியான சமயத்தில் பல்லவ சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு வெளியேறி நந்திபுரம் சென்றிருக்க கூடாது என ஓர் அறிஞர் கூறினார். சாளுக்கியர் படையெடுப்பு நேரிடும் என்பதை ஒற்றர்கள் முன்பே அறிந்து அவர்களை எதிர்க்க ஏன் முயலவில்லை என ஒருவர் கேட்டார். சாளுக்கியர்களை விரட்டியடித்து வாதாபியையும் தீக்கிரையாக்கிய பல்லவர்கள் கோளை போல கோட்டைக்குள் ஒளிந்திருப்பது நமக்கு மாறாத அவமானம் என ஒரு இளம் அறிஞர் தீவிரமாக கருத்து தெரிவித்தார். முகுந்தன் என்ற அறிஞரும் வெளியேறிவிட்டார் என்று பேசப்பட்டது. நகரத்து தெருமுனைகளில் விவாதங்கள் நடைபெற்றன. துடிப்புள்ள இளைஞர்கள் சிலர் உதயச்சந்திரனை சந்தித்தனர். படையில் சேர்வதாக அவர்கள் வாக்களித்தனர். அவர்களுக்கு வாள் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டது. குறிப்பார்த்து வேல் எறியவும் யானை ஏற்றமும் பழக்கப்படுத்தப்பட்டன. அவர்களுள் ஓர் இளைஞன் உதயச்சந்திரனை பார்த்து, நாங்கள் 100 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு வாளும் வேலும் கொடுங்கள் என கேட்டான். உதயச்சந்திரன் மெல்ல நகைத்து அந்த இளைஞனை பார்த்து, வீர துடிப்புடையவனே, வேல், ஈட்டி, வாள் இவை அனைத்தும் நந்திபுரத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஏன் அவ்வாறு அனுப்பினோம் என்பதற்கு காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என கேட்டார். காஞ்சி கோட்டை பிடிப்பட்டால் அவை விரோதிகள் வசம் சிக்கிவிடும் என்பதால் அவை முன்னெச்சரிக்கையாக நந்திபுரம் அனுப்பப்பட்டன என்றான் இளைஞன் ஒருவன். அப்படியென்றால் காஞ்சி கோட்டை பிடிப்பட்டு விடும் என நீ நினைக்கிறாயா? உனக்கு நம்பிக்கை இல்லையா என மற்றொரு இளைஞன் அவனை பார்த்து கேட்டான். இருவரும் விவாதித்தனர். இதற்கு மற்றொரு இளைஞன், காஞ்சி கோட்டைக்கு உள்ளே இருக்கும் வீரர்களுக்கு மட்டும் போதுமான ஆயுதங்கள் அவர்களிடையே உள்ளன. கூடுதலான வீரர்கள் நம்மை போல படையில் சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படவில்லை. நந்திபுரம் இருக்கும் சோழ நாட்டு பகுதியில் படையில் சேர வீரர்கள் முன் வரலாம். அவர்களுக்கு ஆயுதங்கள் வேண்டுமல்லவா? அதனால் அங்கே ஆயுதங்கள் அனுப்பப்பட்டு விட்டன. உதயச்சந்திரன் விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். உங்கள் கருத்தெல்லாம் சரிதான். ஆனால் நந்திபுர கோட்டைக்குள் ஆயுதங்கள் அனுப்புவதற்கு 2 காரணங்கள் உண்டு. காஞ்சி கோட்டையை முற்றுகையிடும் சாளுக்கியர்கள் கோட்டைக்குள் நுழைய முடியாமல் தெற்கு நோக்கி செல்வார்கள். நந்திபுர கோட்டையை முற்றுகையிடுவார்கள். அப்போது நந்திபுர கோட்டைக்குள் இருக்கும் நம் வீரர்கள் சாளுக்கிய வீரர்களை எதிர்த்து போரிடுவார்கள். அவர்களுக்கு தேவையான படைக்கலன்களை இப்போதே அனுப்பிவிட்டோம். காஞ்சி கோட்டையை சூழ்ந்திருப்பதை கைவிட்டு தெற்கே நோக்கி நகரும் சாளுக்கியர்கள் இங்கிருந்து புறப்படும் முன்பே நந்திபுர கோட்டைக்குள் இருந்து பல்லவ வீரர்கள் வெளியே வந்து சுற்றுப்புற கிராமங்களில் நிறைந்து மறைந்திருப்பார்கள். தக்க சமயம் பார்த்து அவர்கள் சாளுக்கியர்கள் மீது பாய்வார்கள். அதனால் அவர்களுக்கு ஆயுதங்கள் வேண்டுமல்லவா என கருத்தை கேட்டவுடன் இளம் வீரர்கள் தளபதி உதயச்சந்திரனின் அறிவாற்றலையும் போர் தந்திரத்தையும் பாராட்டி புகழ்ந்தனர். போர்க்களத்திற்கு தோல் வலிமையுடன் தந்திரமும் சரியான திட்டமும் மிக தேவை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். நாங்கள் கோட்டைக்குள்ளே எவ்வளவு நாட்கள் அடைந்திருப்பது என இளைஞர்கள் கேட்டனர். எங்கள் தோள்கள் துடிக்கின்றன, வாள் சுழற்ற கரங்கள் துள்ளி நிற்கின்றன என்றனர். அடைந்திருப்பதா? நகர வீதிகளை சுற்றி வாருங்கள். சமூக விரோதிகள் மக்களை துன்புறுத்த முயல்வார்கள். அவர்களிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பை அளியுங்கள். உணவு தானியங்களை பதுக்க முயல்பவர்களை கண்டுபிடித்து தண்டனை அளியுங்கள் என்றார் உதயச்சந்திரன். காஞ்சி கோட்டையை சுற்றிலும் சாளுக்கிய படைகள் சூழ்ந்து கொண்டன.
அவளுக்கு சற்று தொலைவிலேயே நீங்கள் இருக்க வேண்டும். பல்லவ தளபதி உதயச்சந்திரன் திறமை மிகுந்தவன், தந்திரசாலியும் கூட. காஞ்சி நகரத்திற்கு வெளியே நம்மை எதிர்த்து கடும் போர் நடக்கும் என எதிர்பார்த்தேன். எங்கும் அமைதிதான். கிராம பகுதியில் மக்கள் நடமாட்டமே இல்லை. பல்லவ வீரர்கள் கோட்டை கொத்தளத்தில் பதுங்கி இருக்கலாம். கவனமாக இருங்கள் என விக்ரமாதித்தன் எச்சரித்தார். சித்திரமாயன் அவ்வப்போது யோசனை கூறி வந்தான். விக்ரமாதித்தன் சித்திரமாயனிடம், பல்லவ படை வீரர்கள் கோட்டை மதில் மீதிருந்து தாக்குதல் நடத்துவார்கள். அவர்கள் மதில் மீது தென்பட்டவுடன் விஷக்கணைகளை வீசுவோம் என நினைத்தேன். ஆனால் ஒருவரையும் காணவில்லையே. பயத்தால் பதுங்கி இருக்கிறார்களா அல்லது திட்டம் வேறு வைத்திருக்கிறார்களா? கோட்டைக்குள் நடப்பதை அறிந்து கொள்ள என்ன வழிவகை செய்திருக்கிறீர்கள்? சித்திரமாயன் சிந்தித்தான். கவலை ரேகைகள் அவன் முகத்தில் பரவின. காஞ்சி கோட்டைக்குள் நம்மை எதிர்க்க போதிய படைகள் இல்லை. உதயச்சந்திரனின் தவறான யோசனையால் நந்திவர்மன் அழியப் போவது உறுதி. காஞ்சியை நெருங்கும் போதே நம்மை எதிர்க்க படைகள் எதிர்ப்படும் என்று எண்ணினேன். காஞ்சி கோட்டைக்குள் அமைதி நிலவுகிறது. முற்றுகையை கடுமையாக்குவோம். மக்கள் பட்டினியால் வாடத் தொடங்கியவுடனே அவர்களே கிளர்ந்து எழுந்து கோட்டை கதவை திறந்து விடுவார்கள் என்றான் சித்திரமாயன். அதிருக்கட்டும், கோட்டைக்குள்ளே நிலைமை எப்படி இருக்கிறது? அதை அறிவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என விக்ரமாதித்தன் கேட்டார். அதற்கு சித்திரமாயன் யோசித்தான். காஞ்சி கோட்டைக்குள் எப்படி செல்வது? கேடயங்கள், வாள்கள், வேல் முனைகளை கூர்மைப்படுத்தும் ஸ்ரீபதியின் உலைக்கூடத்தில் உள்ள ஆயுதங்களை கோட்டைக்கு வெளியே கொண்டு வர வேண்டும். பல்லவர்கள் கோட்டை கதவுகளை அவ்வளவு விரைவில் மூடிவிடுவார்கள் என எதிர்பார்க்கவில்லை. இப்போது என்ன செய்வது? உலைக்கூடம் நடத்தும் ஸ்ரீபதியின் மனைவி பைரவி சாமர்த்தியம் மிக்கவள். எப்படியாவது கோட்டைக்கு வெளியே வந்து விடுவாள் என சித்திரமாயன் எண்ணினான். சக்கரவர்த்திகளே, காஞ்சி கோட்டைக்குள் செல்வதற்கு ஏற்ற திட்டத்துடன் நாளை காலையில் தங்களிடம் வருகிறேன் என சாளுக்கிய அரசரிடம் உறுதி கூறிவிட்டு புறப்பட்டான் சித்திரமாயன். காஞ்சி மகுடம் தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. உதயச்சந்திரனை வீர இளைஞன் ஒருவன் சந்தித்து செய்தி ஒன்றை தெரிவித்தான். நகரில் ஓர் உலைக்கூடத்தில் ஏராளமான கேடயங்களையும் வாள்களையும் வேல்களையும் கண்டதாக அவன் கூறியவுடனே உதயச்சந்திரன் திடுக்கிட்டார். ஸ்ரீபதியின் உலைக்கூடம் காஞ்சி மாநகரில் மிக பழமையானது என்பதை உதயச்சந்திரன் நன்கு அறிவார். அந்த உலைக்கூடத்தில் இப்போது எந்த பணியும் நடைபெறவில்லை என்றே அவர் நினைத்திருந்தார். அங்கே போர்க்களங்கள் செய்யப்படுகின்றன என்ற செய்தி உதயச்சந்திரனை திடுக்கிட வைத்தது. அவரும் வீர இளைஞனும் மாறு வேடத்தில் உலைக்கூடத்திற்கு சென்றனர். இரவின் 2வது ஜாமம். காஞ்சி மாநகர வீதிகள் களை இழந்திருந்தன. வீதி விளக்குகள் சில நாட்களாகவே ஏற்றப்படவில்லை. உலைக்கூடம் இருக்கும் சிறு வீதி இருள் சூழ்ந்திருந்தது. ஸ்ரீபதியின் உலைக்கூடத்திற்கு அருகே இருந்த அவன் வீட்டின் கதவு மூடியிருந்தது. உள்ளே பேச்சு குரல் கேட்டது. அது ஸ்ரீபதியின் குரல். பல்லவ மகாராஜாவிடமிருந்து செய்தி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என மெல்லிய குரலில் பேசினாள் பைரவி. சித்திரமாயனைத்தான் அவள் பல்லவ மகாராஜா என குறிப்பிட்டாள். கோட்டையை சுற்றி வாதாபி படைகள் முற்றுகையிட்டுள்ளன. மகாராஜா கோட்டைக்குள் எப்படி வருவார் என்று கவலையுடன் இருந்தோம். இங்கு ஆயுதங்கள் இருப்பது உதயச்சந்திரனுக்கு தெரிந்துவிட்டால் பெரிய ஆபத்துதான் என்றான் ஸ்ரீபதி. உயிருக்கு பயப்படுகிறாயா என்று வேறு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் நந்தீசனுடையது. நந்தீசன்? அவன் இங்கு எப்படி வந்தான்? மாறுவேடத்தில் இருந்த உதயச்சந்திரன் திகைத்தார். மேலும் அங்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் கூர்ந்து கவனிக்கலானார். சிறையில் அடைப்பட்டிருந்த நந்தீசன் போர்க்களங்கள் செய்யும் இடத்திற்கு வந்தது எப்படி? அவனுக்கு ஏற்பட்ட காயங்களுடன் அவன் வெளியேறியது? ஏதோ சதித்திட்டம் உருவாகிறது என எண்ணினார் உதயச்சந்திரன். பல்லவ நாட்டை விட்டு புறப்பட்டு விட வேண்டும் என சைலேந்திரி கூறிய கருத்து நரேந்திரனுக்கு மிகவும் குழப்பத்தை அளித்தது. எப்படியும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பல்லவ நாட்டில் குழப்பம் தீராது. சாளுக்கியர்கள் வென்றாலும் தோற்றாலும் நாட்டின் அமைதி குலைந்துவிடும். பல்லவர்கள் தோற்றால் சாளுக்கியர்கள் தங்கள் சீற்றத்தை புலப்படுத்தி பழி தீர்த்து கொள்வார்கள். கிராமத்தில் உள்ள நெற்களஞ்சியங்கள் கொளுத்தப்படும். பயிர் நிலங்கள் ஆமணக்கிட்டு உழுது ஒன்றுக்கும் உதவாமல் செய்யப்படும்.
அழகிய பெண்களை சிறைப்பிடித்து வாதாபிக்கு அழைத்துச் சென்று விடுவார்கள். சிற்பங்களை சிதைக்காமல் இருந்தால் சரி. சாளுக்கியர்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். காஞ்சியில் உள்ள கைலாயநாதர் ஆலயத்தின் மீது எப்போதுமே அவர்களுக்கு ஒரு கண் உண்டு. பரிவாதினி வீணையை தேடி தேடி திரிவார்கள். நரேந்திரன் சைலேந்திரியிடம் இவ்வாறு பேசி தன் கவலையை தெரிவித்தான். 2 நாட்களாக அவர்கள் மாலை வேளையில் சந்தித்து மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். நாகைப்பட்டின துறைமுகத்தை நந்திபுரத்தில் இருந்து எளிதில் சென்று அடையலாம் என்பதையும் சைலேந்திரி அறிந்து வைத்திருந்தாள். நாகைப்பட்டினத்திலும் பல்லவர்கள் ஆட்சிதானே நடைபெறுகிறது என கேட்டாள் அவள். இல்லை, சோழர் பரம்பரையில் வந்த ஒரு குறுநில மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது நாகை. ஏன் கேட்கிறாய் சைலேந்திரி என நரேந்திரன் கேட்டான். அவனுக்கு காலில் ஏற்பட்டிருந்த ரணம் முற்றிலுமாக ஆறிவிட்டது. மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கியிருந்தான். இரவோடு இரவாக நாம் நந்திபுரத்திலிருந்து புறப்பட்டு நாகைப்பட்டினத்தை அடைந்து விடலாம். பல்லவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தால் அவர்கள் நம்மை கண்டு சிறைப்படுத்திவிடக் கூடும். அதனால் தான் கேட்டேன் என சைலேந்திரி கூறும்போது அவன் முகத்தில் கவலை கோடுகள் பரவி இருந்தன. மெல்ல நகைத்தான் நரேந்திரன். இந்த நாட்டிலிருந்து சென்றுவிட வேண்டும் என்பதில் உனக்கு ஏன் அவ்வளவு உறுதி என கேட்டான். எதற்காக பல்லவ நாட்டிற்கு வந்தேனோ அது நிறைவேறப் போவதில்லை. பல்லவ அரசரையும் சந்திக்க முடியவில்லை. பல கலைகளை கற்றவர், பேரறிஞர் என புகழப்படும் முகுந்தனின் பேச்சு, பார்வை எனக்கு பயத்தையே அளிக்கின்றன. மேலும் சற்று முன்பு நீங்களே சொன்னீர்கள், பல்லவ நாட்டில் சில ஆண்டுகள் வரையில் குழப்பம் நிலவும் என்று. காம்போஜத்தில் அமைதியாக வாழ்வதை விட்டு வீணை பயில வந்து தொல்லையில் வீணே சிக்கி சீரழிய வேண்டாம் என முடிவுக்கு வந்துவிட்டேன் நான் என சைலேந்திரி கூறினாள். நரேந்திரன் அவளை கூர்ந்து நோக்கியவாறு, முகுந்தன் மிக நல்லவர். அவர் மீது தவறான எண்ணம் உனக்கு எப்படி ஏற்பட்டது என கேட்டான். நரேந்திரா, பெண்களுக்கு ஆண் மனம் எளிதில் புரியும். உங்களுடன் பேசுவதை அவர் விரும்பவில்லை. தங்களை சந்திப்பதை எப்படியும் தடை செய்ய நினைக்கிறார். என்னை அவர் விரும்புகிறார் என சொல்லும்போது சைலேந்திரியின் குரலில் அச்சம் இருந்தது. இல்லை சைலேந்திரி, நீ நினைப்பது போல இல்லை. உன் கலைப்புலமையை அவர் பெரிதும் போற்றுகிறார். பரமகுருவின் கலைப்புலமை அனைத்தையுமே உனக்கு கற்றுத்தர துடிக்கிறார் அவர். உன் முழு கவனமும் கலையில் மூழ்கி இருக்க வேண்டும் என பேரவா அவருடையது. என்னை நீ சந்திப்பதை அவர் தடுப்பதற்கு காரணமே நம் இருவர் காதல் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து பூத்து காய்த்தால் போதும் என்பதுதான் அவரது அழுத்தமான முடிவு. நரேந்திரன் சொல்லி வரும்போது சைலேந்திரி ஆத்திரத்துடன் இடையில் குறுக்கிட்டு, இல்லை இல்லை, அவர் போலித்தனத்தை நம்புகிறீர்கள். நீங்கள் அவரை பற்றி தவறாக முடிவு செய்துள்ளீர்கள். அவர் ஒரு வேடதாரி. நம் காதலில் குறுக்கிட அவர் யார்? அவர் என்ன இந்த நாட்டு அரசரா? அவரை நீங்கள் ஏன் நம்புகிறீர்கள் என எனக்கு தெரியவில்லை. இதுவரையில் பல்லவ சக்கரவர்த்திகளை நீங்கள் சந்தித்ததுண்டா? படுகாயமுற்று படுத்த படுக்கையில் கிடந்த தங்களை சந்திக்க பல்லவ சக்கரவர்த்தி வந்தாரா? குருநாதர் பரமகுருவை சந்திக்கவும் சக்கரவர்த்தி வரவில்லையே. நரேந்திரா, நல்ல முடிவு ஒன்றை விரைவில் நீங்கள் சொல்ல வேண்டும் என கூறினாள் சைலேந்திரி. ஆத்திரம் படிப்படியாக அவளது குரலில் குறைந்தது. கடைசியில் நரேந்திரனிடம் அது கெஞ்சுவதாக மாறியது. சக்கரவர்த்தி நாளை காலையில் இங்கு வருகிறார். நிச்சயமாக வருகிறார். கவலைப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம் சைலேந்திரி என்ற குரல் கேட்டது. முகுந்தன் நகை முகத்துடன் அங்கே வந்தார். இவ்வளவு நேரம் நாம் பேசிக் கொண்டிருந்ததை முகுந்தன் கேட்டிருப்பாரோ என சைலேந்திரி பயந்தாள். முகுந்தன் மலர்ந்த முகத்துடன் இதுவரை அங்கு பேசப்பட்டதை அறியாதவர் போல, நரேந்திரா, பரிபூரண குணமடைந்து விட்டாயா? நந்திபுர விண்ணகரத்து கோயிலில் குடிக்கொண்டிருக்கும் திருமாலை நாள்தோறும் நான் வேண்டிக் கொண்டேன். அச்சுதா, கேசவா, முகுந்தா, கடல் கடந்த நாட்டிலிருந்து பல்லவ நாட்டிற்கு வந்து நாட்டிற்கு பேர் உதவி செய்திருக்கும் நரேந்திரன் முழு குணமடைய அருள் புரியுங்கள் என பெருமாள் அதற்கு அருள் பாலித்து விட்டார். நரேந்திரா, நீ பல்லவ நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய அரும்பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. உனக்கு தெரிந்திருக்கும், சாளுக்கிய படைகள் காஞ்சி கோட்டையை சூழ்ந்து விட்டன. கோட்டை சுவர்கள் பலமானவை.
அவற்றை தகர்க்கவும் அவர்கள் ஆயத்தமாகத்தான் வந்திருக்கிறார்கள். பரிவாதினி வீணை காஞ்சி கோட்டைக்குள் இருப்பதாகவே நினைத்திருக்கிறார்கள் என கூறிவிட்டு நிறுத்தினார். நரேந்திரனும் சைலேந்திரியும் முகுந்தன் சொல்வதையே ஆவலுடன் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். தன் நலனுக்காக அவர் வேண்டிக் கொண்ட பேர் உள்ளத்தை கண்டு நரேந்திரன் வியந்தான். காஞ்சியை சாளுக்கிய படைகள் சூழ்ந்துவிட்டன என்ற செய்தியை கேட்டவுடனே நரேந்திரன் பரபரப்பு அடைந்தான். பரிவாதினி வீணையை அடைய அவர்கள் துடிக்கிறார்கள். கோட்டைக்குள் வீணை இல்லை, நந்திபுரத்திற்கு கொண்டு வந்து விட்டோம். அதை அறிந்தால் அவர்கள் ஏமாந்து திரும்பி விடுவார்கள் அல்லவா என நரேந்திரன் கேட்டான். சைலேந்திரியை பார்த்தவாறு முகுந்தன் நகைத்தார். நரேந்திரா, அரசியல் தந்திரம் இன்னும் நீ அறியவில்லை. தோல் வலிமையுடன் அரசியல் ஆற்றிலும் உனக்கு கைவர பெற்றால் நீ ஒரு மகத்தான வீரன். தாங்கள் எதிர்பார்த்தது போல பரிவாதினி வீணை கோட்டைக்குள் இல்லை என்பது அறிந்தவுடன் அவர்கள் தெற்கு நோக்கிதான் வருவார்கள். போர் வெறியுடன் ஏமாற்றமும் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் வழியில் உள்ள ஊர்களை எல்லாம் சூறையாடுவார்கள். அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. முகுந்தன் இவ்வாறு கூறவும் நரேந்திரன் முகத்தில் வீர ஒளி வீசியது. நம் படைத்தலைவர் உதயச்சந்திரன் எங்கே? இனி நல்லதொரு திட்டம் வகுத்திருப்பாரே என கேட்டான். அவர் காஞ்சி கோட்டைக்குள்ளே தங்கிவிட்டார். வெளியே வந்து போர் புரிந்து சாளுக்கிய படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்யலாமே. அவர் ஏன் கோட்டைக்குள் இருக்கிறார்? வெளியே வர முடியாதா? வெளியே வர முடியும். ஆனால் ரகசிய வழி சித்திரமாயனுக்கு தெரியும். அந்த வழியின் அருகேதான் சாளுக்கிய வீரர்கள் காத்திருக்கிறார்கள். உதயச்சந்திரன் வெளியே வருவதில் நிறைய ஆபத்து இருக்கிறது என்றார் முகுந்தன். பிறகு சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார்? அவரை சந்தித்தால் நான் சில யோசனைகளை தெரிவிப்பேன். யோசனையா? அதைத்தான் நானும் விரும்புகிறேன். உன்னை போன்ற இளைஞர்கள் இப்போது நம் படையில் சேர வேண்டும். அறிவாற்றலும் சக்தியும் இணைந்தவர்களால் தான் பல்லவ நாட்டை காப்பாற்ற முடியும். அரசரிடம் நீ என்ன யோசனை சொல்லப் போகிறாய்? அதை என்னிடம் சொல்லலாமே. நான் அரசரை சந்தித்து பேசக்கூடாதா? சைலேந்திரிக்கும் அதுதான் வருத்தம். நாங்கள் அரசரை சந்திக்க அப்படி என்ன தடை? யார் தடையாக இருக்கிறார்கள் என கேட்டான் நரேந்திரன். இதற்கு முகுந்தன் மீண்டும் சிரித்தார். நரேந்திரா, தக்க தருணத்தில் அரசர் சந்திப்பார். நாளைக்கு அவரை நீங்களே பார்க்கலாம். என்னிடம் சொல்ல விரும்பாவிட்டாலும் நீ அரசரிடமே உன் யோசனையை சொல்லலாம். அதற்கு முன்பாக நீ ஒரு உறுதி தர வேண்டும். சொல்லுங்கள். ஓர் உறுதி என்ன, 1000 உறுதிகள் தருகிறேன். எக்காரணம் கொண்டும் நீ பல்லவ நாட்டை விட்டு சில காலத்திற்கு காம்போஜம் செல்லக்கூடாது. முகுந்தன் இவ்வாறு கூறியவுடன் நரேந்திரனும் சைலேந்திரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நரேந்திரன் மறுமொழி கூறுவதற்குள் சைலேந்திரி, அந்த உறுதியை நரேந்திரன் தரமாட்டார். நாங்கள் உடனே காம்போஜம் செல்ல வேண்டும். உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இந்த நாட்டை விட்டு உங்களுக்கு தெரியாமல் சென்றுவிட திட்டமிட்டிருந்தோம். நாங்கள் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்ததை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். ஒன்றுமே தெரியாதவர் போல இப்படி நடிக்கிறீர்கள் என சீறினாள். அவளின் கோப குரலை கேட்டு நரேந்திரன் வியப்படைந்தான். கையசைத்து அவளை சமாதானப்படுத்தினான். சைலேந்திரி, நீ வீணையின் நுணுக்கங்களை பயில வந்தாய். அதில் தேர்ச்சி உறாமல் காம்போஜம் செல்ல விரும்புகிறாயே. மீண்டும் சிந்தித்து பார் என முகுந்தன் பேசினார். இல்லை இல்லை, நாங்கள் அமைதியாக சிந்தித்து எடுத்த முடிவுதான் இது. இன்று இருக்கும் நிலையில் நான் வீணை பயில முடியாது. நான் எங்கள் நாட்டிற்கே செல்கிறேன் என்றாள். உன் எண்ணம் நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் நரேந்திரனையும் அழைத்துச் செல்வதாக கூறுவது நியாயமா என முகுந்தன் பார்வை இருவரிடமும் சென்றது. ஆமாம், அவர் இருக்கும் இடத்தில்தான் நான் இருக்க வேண்டும். நான் இருக்கும் இடத்தில்தான் அவர் இருக்க வேண்டும். எங்களது புனிதமான காதலை பிரிக்க விரும்பாதீர்கள் என சைலேந்திரி உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள். நரேந்திரன் ஏதோ கூற வாயெடுத்தான். சைலேந்திரி அவன் பக்கம் திரும்பி, நீங்கள் ஏதும் கூறாதீர்கள். இவரிடம் நமக்கு என்ன பேச்சு? நாம் அரசரை சந்திக்க தடையாக இருக்கிறார். அரசரை சந்தித்து நமது முடிவை தெரிவிப்போம் என்றாள். முகுந்தன் நரேந்திரனை நோக்கி, நான் கேட்ட உறுதிமொழி பற்றி நீ ஒரு முடிவும் சொல்லவில்லையே என கேட்டார்.
நான் நாளை சொல்கிறேனே என்றான் நரேந்திரன். முகுந்தனுக்கு கவலையாக இருந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.